ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னென்னா மாடர்ன் லவ் சென்னை. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. அதில் உள்ள ஃபஸ்ட் எபிசோடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எபிசோடோட நேம் என்னென்னா லாலா குண்டா பொம்மைகள். சரி, இப்போ இந்த கதைக்கு வரும். இந்த கதையில் ஒரு இடத்தோடனே ஒரு அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு நர்ஸ் அம்மா உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த அம்மாவும் டாக்டரை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே அந்த டாக்டர் என்னம்மா அந்த புண்ணியவானை எங்கே, அந்த புண்ணியவான்கிட்ட இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை டாக்டர் அந்த ரஸ்கலுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லவும், இந்த டாக்டரு என்னம்மா இது ஆன்லைன் ஃபுட் மாதிரி இப்போ ஆன்லைன் லவ்வா, இப்போ உள்ள லவ்னா அட்ராக்ஷன் அண்ட் அபாஷன், இது மட்டும் தான்மா இந்த உள்ள லவ்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட லவ்னால கடைசியில் பாதிக்கப்படுற போகிறது நம்ம பொண்ணுங்க தாம்மா. அதனால் இனிமேல் பார்த்து லவ் பண்ணுங்க, யாரையும் நம்பாதீங்க அவ்வளோ சீக்கிரத்துலன்னு சொல்லி முடிக்கவும், அந்த அம்மா டாக்டர் எப்போவும் டாக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கேட்கவும், அந்த டாக்டர் என்ன வீட்டில் சொல்லிட்டா வந்திருப்பீங்க, குளுக்கோஸ் ஏற்றணுன்னே ஈவினிங் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கோவத்தில் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இந்த பொண்ணு தனக்கு நடந்த கொடுமையை நினச்சி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் வடியுது. ஆனால் மனசு திறந்து யார்ட்டையும் சொல்லவும் நம்ம ஹீரோயினிக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. வீட்டுக்கும் ஒரே ஒரு பொண்ணு. இந்த பொண்ணோட அப்பா நம்ம பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்குமோன்னு நினச்சி மந்திரிக்கேனா கூட்டிகிட்டு போகுது. ஆனால் அந்த பொண்ணும் யார்ட்டையும் அந்த நேரமும் யார்ட்டையும் சொல்லாமல் அழுதுகிட்டே அமைதியாகவே இருக்குது. கடைசியில் இங்கே ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காண்டி ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அந்த சாமியாரோட சிஷியனும் சாமியார்கிட்ட போயிட்டு, சாமிஜி எல்லோரும் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லவும், சரிப்பா அவங்க எல்லாத்தையும் லைனில் நிற்க வை, நான் அந்த வாரேன் அப்படின்னு வராரு. வரவும் அந்த அம்மாவும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வராங்க. சாமிஜி இதான் எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு சோபா. இந்த பொண்ணு நேற்று என்னன்னு தெரியல, அவள் பாட்டில் கிருஷ்ணாயில் ஊற்றிக்கிட்டு சூசைட் பண்ண போயிட்டா. ஆனால் நான் தான் அவளை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சாமிஜியும் சரி பொம்மை உன் காலை நீட்டு அப்படின்னு சொல்லவும், இந்த பொண்ணு தயங்கி நீட்டவும், என்ன லவ் பிரச்சனையா, காதல்னால வந்த பிரச்சனை காதல்னால தான் உனக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் அது ஒன்றும் 3 மாதத்தில் ஒரு காதலன் உனக்காண்டி வருவான், அதுவும் வடக்க இருந்து தான் வருவான், வரவன் ஒரு திருடனாக வருவான் அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மாச்சும் கேட்காங்க, சாமிஜி இதுக்குன்னு ஏதாட்டு பரிகாரம் இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லவும், சாமிஜி சாமிக்கு தேவையானதை சொல்லாமல் சாமிஜிக்கு தேவையானதை சொல்லுது. உடனே அந்த பொண்ணும் பார்த்து கோவத்தில் எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டு, இனிமேல் உங்கள் முன்னாடி நான் ரெஸ்பெக்டாக வாழ்வேன்டா, ஏன்டா உங்களை எல்லாத்தையும் நம்பணுன்ட்டு கோவத்தில் போகுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினி ஒரு பிஸ்கட் ரெடி பண்ணுற ஒரு பேக்கரியில் வேலை பார்த்துட்ருக்கு. அந்த பேக்கரி வேறு யார் பேக்கரின்னு இல்லை, நம்ம ஹீரோயினியோட அப்பாவோட பேக்கரி தான். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆளாக பேக்கரிக்கு பிஸ்கட் வாங்க வராங்க. அப்போ ஒரு ஹிந்திக்கார பையன் நாதராம் அவன் வரவன் நம்ம ஹீரோயினையும் பார்த்து ஒன் சைடில் லவ் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது நான் ஒரு பச்சை தமிழம்பா, நானும் ஒரு நாள் லெஜண்ட் நாதராம் அண்ணாச்சியாக மாறி கண்டிப்பாக தமிழ்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லும்போது அங்கே வந்த அம்மா என்ன நாதராமே உட்காந்து கதையாக விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் கிளம்புறான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் டைமில் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டும் அந்த ஹிந்திக்காரன் கடையில் போய்ட்டு பானிபூரி சாப்பிட போகிறாங்க. போகும்போது நம்ம அந்த அம்மா என்ன நாதராமே புதுசாக பொட்கா பானிபூரினா இருக்காமே அதுன்னு கிடையாதா அப்படின்னு கேட்கவும், என்னக்கா சொல்கிறீங்க, அப்படிப்பட்ட எதனா நான் அந்த கடையில் விற்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் நம்ம கடையில் யாரும் சரக்கு அடிச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கே பானிபூரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நாதராமே வர ரொம்ப கதோட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது, சரி ஒரு பிளேட்டு பானிபூரி கொடுங்காங்க. அது நம்ம ஹீரோயினி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் உள்ள பசங்க நம்ம ஹீரோயினிகிட்ட வேணுக்குனே வம்புலுக்குது கண்டு, டே மச்சான் இன்னைக்கு உடம்பு ரொம்ப வலி தாங்க முடியல, நம்ம அக்கா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்காங்க. தெரியாதனமாக குத்தி பேசிகிட்டு இருக்காங்க. குத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. ஹீரோயினி கிளம்பி போகும்போது நம்ம பான்பூரி பையன், பாஸ் இங்கே வச்சு யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, நம்ம கஸ்டமர்கிட்ட யார்ட்டையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லவும், என்னடா எங்கள் ஏரியாவில் கடை போட்டுட்டு எங்களே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது. சண்டை வரும்போது நம்ம ஹீரோயினி அங்கேருந்து என்னடா இது சண்டை போட்டது யார், நீயா அந்த பையனா, நீங்கள் என்னடா உட்காந்து இங்கே வம்புழுத்துட்டு இருக்கீங்க, இந்த ஏரியாவில் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா, நம்ம ஹீரோயினி ஏசிட்டு கிளம்பி போகிறா. போகும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒருத்தி, என்ன பானிபூரி பையன் ஓன் பிளேட்டில் மட்டும் 6 பானிபூரி வைக்கான், மற்ற எல்லார் பிளேட்லையும் 4 பானிபூரி தான் வைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மறுபடியும் நம்ம ஹீரோயினி போய் கேட்கா, என்ன எல்லார் பிளேட்லேயும் 4 பானிபூரி என் பிளேட்டில் மட்டும் 6 பானிபூரின்னு கேட்கும்போது, அந்த ஹிந்திக்கார பையன் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு எக்ஸ்ட்ரா வச்சேன் அப்படிங்கவும், நம்ம ஹீரோயினிக்கு கோபத்தில் அங்கேருந்த சாஸ் பாட்டில் எடுத்து
அவன் மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிட்டு வாரா. அன்னைக்கு நைட்டு அந்த பேக்கரியில் வச்சு நம்ம ஹீரோயினி அவங்க சித்தப்பா அந்த லேடி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அது இல்லாமல் அந்த நாதராம் பையன் நல்ல பையன் தாண்டி, அவன் உன்கிட்ட பேச வரான்னு தெரியுதுல, அவன் நீ அவன்கிட்ட கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் பணம் கம்மியாக இருந்துச்சு. அந்த பையன்கிட்ட சொல்லவும் அவன் ஜிபே பண்ணி விட்டான். நல்ல பையன் தாண்டி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினிக்கும் அவன் மேலே ஒரு நல்ல எண்ணம் வருது. மறுநாள் ஈவினிங் ஆண்டு நம்ம ஹீரோயினி அவன் பானிபூரி கடைக்கு போகிறா. போகும்போது அந்த பையன் எங்கே ஆள் இருக்காங்க, இப்போ எதுவும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினி அப்படின்னா ஒன்றும் இல்லை, சண்டை போடணும் வரல, பிஸ்கட்டுக்கு காசு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் பிஸ்கட்டுக்கு காசு வாங்கிட்டு அப்படியே நேற்று நடந்த பிரச்சனைக்கு மன்னிப்பும் கட்டிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பானிபூரி பையனோட கடைக்கு ஃபுட் லாகர் வந்திருக்காங்க வீடியோ எடுத்து போடுறதுக்காண்டி. பையன் வேறு கூட இல்லாதனால நம்ம ஹீரோயினிட்டு வந்துட்டு கொஞ்சம் கிழங்கு மட்டும் உரிச்சு கொடுக்க முடியுமான்னு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி கேட்கான். நம்ம ஹீரோயினியும் சரி என்ன பண்ண அப்படிங்கிறதுக்காண்டி உட்காந்து உரிச்சு கொடுக்காங்க. உரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஃபுட் லாகரும் வந்து ஃபுட்டு லாகர் எடுத்து முடிச்சுட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் வந்தால் அந்த ஏரியாவில் உள்ள எல்லா ஆளும் நம்ம ஹீரோயினியோட கடைக்கு முன்னாடி நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு வயசான தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோயினியோட அப்பாட்ட போயிட்டு, இந்த பாரு ஒரு பொண்ணுக்குமார், நீ இந்த நிலைமைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் உருது இருக்குது, தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஆனால் மிக்சிங் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் விட்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு நடந்ததை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. நேற்று எடுத்துகிட்டு போன அந்த லாகரு வந்து நம்ம ஹிந்திக்கார பையனையும் நம்ம ஹீரோயினையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவான். அது அந்த ஏரியாவில் பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கும். அப்போ இருக்கும்போது நம்ம ஹீரோயின்னு சொல்லுவாள், என் மேலே இந்த தப்பு இல்லை, எடுத்து போட்டது அந்த ஃபுட் லாகரு அப்படின்னு சொல்லவும் யாரும் கேட்காம பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த ஃபுட் லாகரும் வருவான் மன்னிப்பு கேட்குறதுக்காண்டி. வரும்போது சும்மா வராமல் வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. வரவும் அங்குள்ள ஏரியா பசங்க எல்லாரும் அவனை அடித்து பற்றி விட்றாங்க. பற்றி விட்டதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் நம்ம ஹீரோயினையும் அவள் ஃப்ரெண்ட் எல்லோரும் சேர்ந்து பானிபூரி கடைக்கு மறுபடியும் சாப்பிட போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு ஹிந்திக்கார பொண்ணு கிழங்கு உரிச்சு கொடுத்துட்ருக்கா. உரிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து கேட்காங்க, என்ன நாதராம் புது பொண்டாட்டியா அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹிந்திக்கார பையன் சொல்கிறான், இல்லைக்கா நேற்று பஞ்சாயத்தில் சொன்னதுக்கும் நீங்கள் இப்போ சொல்லதுக்கும் என்னக்கா வித்தியாசம் இருக்குது, அவங்க தான் தப்பாக பேசுகிறாங்கன்னு நீங்களும்மா அப்படின்னோடனே, சரிப்பா நான் ஒன்றும் பேசலை அப்படின்ட்டு அவங்களும் ஒன்றும் பேசாமல் பானிபூரி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அந்த ஏரியா பசங்க அதை பார்த்துட்டு இவனை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பானிபூரியோட அந்த பானி தண்ணியை மட்டும் அவனுக்கு தெரியாமல் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது நம்ம ஹிந்திக்கார பையன் போயிட்டு தடுக்க போகிறான். போகும்போது அந்த முக்கில் வச்சு அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடித்து போட்டுறாங்க அந்த ஹிந்திக்கார பையனை. மறுநாள் காலையிலே பானிபூரி கடைக்காரன் நான் அந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினிகிட்ட. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினி, அப்படின்னா நீ இதுக்காண்டி போகிற, அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீயும் பயந்து போறிய, அவன் மட்டும் தான் அடிப்பானா, நீயும் திருப்பி அடி அப்படின்ட்டு அந்த அம்மாவும் ஹீரோயினும் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவனும் தைரியமாக அங்கேயே இருக்கிறான். மறுபடியும் அந்த ஏரியாவில் உள்ள எல்லாரும் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. அந்த ஹீரோயினோட அப்பாவும் என் பொண்ணு என்னன்னாலும் பண்ணிட்டு போகுது, அது அதோட விருப்பம் அப்படின்னு சொல்லி முடிக்கும். அந்த ஏரியாவில் உள்ள பசங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் ஏதாட்டும் ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படிங்காங்க. அப்போது நைட்டு முழுக்க நம்ம ஹீரோயினி பயந்து போய் இருக்கா. பயந்து போயிட்டு அந்த பானிபூரி அந்த பையனுக்கு கால் பண்ணுறா. கால் நைட்டு முழுக்க எடுக்க மாட்டாக்கான். எடுக்காதனால காலையிலேயே போய் பார்க்காங்க. போய் பார்த்தா பானிபூரி கடை பூட்டி இருக்குது. அங்கே இருக்க அவனோட அசிஸ்டன்ட் பையன், தெரியல நேற்றுலேருந்து நானும் ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்காங்க. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லவும் நம்ம ஹீரோயினும் பதறி அடித்து அங்கே ஓடி போய் பார்க்கா. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்குது நம்ம நேற்று பார்த்துருந்த வடக்கிறந்து வந்த ஒரு பானிபூரி அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிரும். கவலையானதுக்கார யார் இந்த இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவோ யார், அந்த நல்லவன் நாதராம் தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினி ரொம்ப கோவத்தில் அந்த அம்மாவும் டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க. கேட்டுட்டு, டாக்டர் இந்த பொண்ணை எப்போ கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னோடனே அதுவும் கோவத்தில் முறைச்சி பார்க்கும்போது அந்த அம்மாவோ சரி டாக்டர் குளுக்கோஸ் சேர்த்துட்டு ஈவினிங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னோடனே அந்த டாக்டர் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் பொண்ணுங்க எவ்வளோ பட்டாலும் நீங்கள் திருந்தே மாட்டேங்கிங்க என்ன அப்படின்னு டாக்டரும் கத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஈவினிங் அந்த வீட்டில் நம்ம ஷோபா நம்ம ஹீரோயினி அந்த பொண்ணுக்கு ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துட்டு இருப்பாள். அப்போ அந்த ஹிந்திக்கார பொண்ணு ஓனா சொல்லுவா, உங்களைனா இந்த ஏரியாவில் இவங்க தான் எனக்கு ஹெல்ப்பிங் இருப்பாங்க அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்லி ஏமாற்றிருக்கான். அது இல்லாமல் இந்த ஹிந்திக்கார பையன் அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பானா, இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் 4 பானிபூரி வைக்கிற இடத்துல 6 பானிபூரி வச்சு கரெக்ட் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயினி கோவத்திலே இருப்பாள். கோவத்துலேருந்து என்ன பண்ண இந்த பொண்ணு நம்மளை மாதிரி ஏமாந்துருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பொண்ணுக்கும் ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டே சொல்கிறான், இல்லையே நம்மளை ஏமாத்ததுக்காண்டி தான் அங்கேருந்து வாரான்லே, அவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்களும் ஒரு காலத்துலேருந்து அங்கேருந்து வந்தவங்க தான்,
அதுவும் இல்லாமல் இந்த ஏமாந்து இப்போ இருக்கால இந்த பொண்ணும் அங்குள்ள பொண்ணு தான். அதுவும் இல்லாமல் இங்கே சோப்பா ஒரு நேரத்தில் ஏமாத்தினது நம்ம தமிழ்கார பையன்தான். அங்கேருந்து இப்போ வரவங்க இங்கே வந்து வரவங்கன்னா கிடையாது. பசங்களாலே முக்கால் பேர் ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க பொண்ணுங்களை. நம்ம தான் கவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அந்த இதை முடிக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம அந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. இதுலேயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அன்றைக்கே ஃபஸ்ட் நைட்டில் அந்த மாப்பிள்ளையும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின்கிட்ட. அது சொல்கிறான், உங்கள் குரலில் நான் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குங்கும்போது அவனும் முன்னாடி கேட்டிங்களா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பான். மூஞ்சியும் நல்ல உத்து பார்க்கும்போது ஓங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கணும்னு நம்ம அந்த மாப்பிள்ளையும் யாருன்னு தெரியலையேனோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சாமியாருன்னு கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் போட்டு அவனை போட்டு அடி நொறுக்கிறா கிடந்து. ஆனாலும் அவன் இல்லைம்மா நான் திருந்திட்டேன், கரெக்டாக உண்மையாக வாழ்வேன், ஏன்னா பொம்பளைங்களோடும் வாழ முடியாது, பொம்பளை இல்லாமையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவள் நம்ம ஹீரோயினி காலில் விழும்போது நம்ம ஹீரோயினும் சரி மனசை இறங்கி சரி இன்னும் ஒழுங்காக இருப்பியா, என்ன ஒழுங்காக பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயினும் அவனோட ஹஸ்பண்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே மாறுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்ம ஹீரோயினே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினையும் நம்ம ஹீரோவோட கடையை மூடிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவே பேசிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு பானிபூரி கடை இருக்குது, நாங்கள் போய் நம்ம சாப்பிட்டு போவோங்காங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம பானிபூரி பையன்தான் அந்த பானிபூரி கடையை நடத்துகிறான். அங்கே பார்த்தா அவனுக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்குது. ஹீரோயினையும் பார்க்கா நம்மளே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு நல்லவங்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்து எங்கே போனாலும் நல்லா நிம்மதியாக நடங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட காலரையும் பேராக்கி வச்சுட்டு 2 பேரும் பானிபூரியும் சாப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. அடுத்த எபிசோட நான் வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னால தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்காண்டி மோட்டிவேஷனாக இருக்கும்.